வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 11ஆம் தேதி நடந்த எஸ்ஐ எக்ஸாமோட ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமோட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மன்சப்தாரி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எந்த மன்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்பர். ஸோ அக்பர் தான் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் காட் இட்ஸ் ஸ்டேட்ஹுட் அண்டர் எந்த சட்ட திருத்தம் மூலமாக சிக்கிம் தனி மாநிலமாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36வது சட்ட திருத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மெடிசின், மருத்துவத்தோட தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். ஸோ ஹிப்போக்ரேட்டர் தான் மருத்துவத்தின் தந்தை. லீலாவதி புக்கை எழுதின ஆத்தர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கரா. ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அடுத்து ஹூ கண்டக்ட்ஸ் கிராம் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் எலெக்ஷன், கிராம பஞ்சாயத்து மற்றும் முனிசிபல் எலெக்ஷன் தேர்தலை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த சின்னதுக்கான எலெக்ஷன்ஸ் எல்லாமே நடத்துவாங்க. அடுத்து மகாபோதி மந்திர், மகாபோதி அப்படிங்கிற கோயில் எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகாரில் இருக்குது. அடுத்து செபாஸ்டியன் வெட்டல் எந்த நாட்டை சார்ந்தவர்? செபாஸ்டியன் வெட்டல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 அந்த கார் பந்தய வீரர் தான் செபாஸ்டியன் வெட்டல். இவர் ஜெர்மனியை சார்ந்தவர். அடுத்து ட்வார்ஃப் பிளானட் அப்படின்னு அழைக்கப்படுவது ப்ளூட்டோவை தான் அப்படி அழைக்கிறாங்க. அடுத்து ராஜ்யசபா, நான் சொன்னேன் இல்லையா பொலிட்டிலேருந்து அதிகமான கொஸ்டின் வந்திருக்குன்னு. ஸோ இந்த ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா பண மசோதாவை எத்தனை நாளைக்கு அவங்க ராஜ்யசபாவில் வச்சுருக்கலாம், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே அவங்க முடிவை சொல்லணும். இல்லை அப்படின்னா அது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ராஜ்யசபா பண மசோதாவை எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்னா 14 டேஸ். ஆனால் இந்த பண மசோதாவை அமன் பண்ணக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் தான். ஸோ திருத்தக்கூடியது லோக்சபாவில் தான் பண்ணுவாங்க. மணி பில், பண மசோதா மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற ஸ்லோகனை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற ஸ்லோகன் சொல்லியிருப்பார். அடுத்து இந்த விவசாயம் அப்படிங்கிறது எந்த செக்டாருக்குள்ளே வரும்? பிரைமரி, செகண்டரின்னு சொல்கிறோம் இல்லையா. முதல் நிலை தொழில் முனைவோரில் தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ பிரைமரி செக்டார் தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம். அடுத்து முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேல. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செஷன் காங்கிரஸ் கூட்டம் பாம்பேல நடந்திருக்கு. அடுத்து ஃபிஃபா வேர்ல்டு கப், முதலாக ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு அப்படின்னா உருகுவேல நடந்திருக்கு. அடுத்து ஜமா மஸ்ஜிதை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். ஸோ ஷாஜஹான் தான் ஜமா மஸ்ஜிதை கட்டியிருப்பாரு. அடுத்து யமுனா அண்ட் கங்கா ரிவர் எந்த பிளேஸில், எந்த இடத்துல மீட் பண்ணும் அப்படின்னு கேட்குது. அந்த மீட்டிங் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். ஸோ அலகாபாத்தில் தான் கங்காவும் யமுனாவும் மீட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸோட அவங்களோட ஓய்வு எவ்வளோ நாள் பதவி வைக்கலாம், பதவி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் வரைக்கும் இருக்கலாம் லோக்சபா மெம்பர்ஸ். அடுத்து டெல்லி கம்ஸ் அண்டர், டெல்லி எதன் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிங்கிறது நம்ம நாட்டோட கேபிட்டல். ஸோ நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் டெல்லி வரும். அடுத்து ராஜ்யசபாவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 245 சீட்டுகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே எந்த மாநிலம் காட்டன், பருத்தி உற்பத்தியை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் குஜராத். அடுத்து பசுமை புரட்சி இருக்கு இல்லையா, கிரீன் ரெவல்யூஷனோட அந்த பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. MS சுவாமிநாதன். சிதம்பரம் ஸ்டேடியம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் இருக்குது. இது சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சிதம்பரம் சென்னை. அப்புறம் நம்ம இந்தியாவோட புதிய மாநிலம் எதுன்னு தெரியும் நமக்கு. இப்போ 2004 இணைக்கப்பட்ட தெலுங்கானா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி, மின்னோட்ட செறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பையர் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறதா. ஸோ ஆம்பையர் பர் சதுர மீட்டர் என்பது தான் மின்னோட்ட செறிவோட எஸ்ஐ யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வந்தர் ராய் மேத்தாங்கிற கமிட்டி எது ரிலேட்டடாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்காக. ஸோ பஞ்சாயத்து ராஜ் முறைக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் பல்வந்தர் ராய் மேத்தா. அடுத்து ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் எதோட ரிலேட் பண்ணி, எந்தெந்த பயிர்களுக்காக இந்த சேல்ஸ் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா ரைஸ் அண்ட் வீட், அரிசி மற்றும் கோதுமைக்காக. அடுத்து சாளுக்கிய டைனஸ்டி, சாளுக்கிய வம்சத்தோட தலைநகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாதாமி. ஸோ இந்த மாதிரி அந்த வம்சங்களை பற்றி நிறைய கொஷின் வருது. அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார், இல்லை அந்த வம்சத்தில் சிறந்த அரசர் யார் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
துக்லாபாத்தை வந்து யார் வந்து உருவாக்குனா, எஸ்டப்ளைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாஜுதீன் துக்ளக். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து 11th ஜனவரியில் கேட்ட கொஷின்ஸ் அவ்வளோதான். ஸோ பொலிட்டிலேருந்து தான் அதிகமான கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொலிட்டி நிறைய படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.